நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்தி கூட்டணி போன்ற எதிர்க்கட்சிகளை இதுவரை பார்த்தது இல்லை என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருப்பதாகவும் பீகார் வாக்காளர் பட்டியலில் SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி இந்தி கூட்டணி கட்சி MPக்கள் பேரணி சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினர். சமாஜ்வாதி கட்சியின் MP அகிலேஷ் யாதவ் சுவரில் ஏறி குதித்து சென்றார். இதனால் போராட்டம் நடத்திய MPக்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு பொறுப்பற்றதாக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், இந்தி கூட்டணியினருக்கு அரசமைப்பின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு கட்சி, ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிநபர் சொல்வதை எல்லாம் அரசமைப்பாக கருத முடியாது. ஜனநாயகத்தை கொண்ட கட்சியில் இருந்து வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அரசமைப்பை நம்புவது இல்லை. இது போன்ற பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகளை பார்த்தது இல்லை. இவர்கள் உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் விமர்சிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஏராளமான மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று கிரண் ரிஜிஜு கடுமையாக விமர்சித்துள்ளார்.